குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய பங்குனி மாதத்திற்குண்டான விருச்சிக ராசி பலன் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலன் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது நம்ம பதிவு செய்கிறோம். இப்படி பார்க்கும்போது பங்குனி மாதம் 6ஆம் தேதி 20/3/2026 அன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. விருச்சிக ராசி கட்டமாதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்கு 4ஆம் இடத்துல. பங்குனி 11ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் நாள் வரைக்கும் உச்சமாக இருந்தது. பங்குனி 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஸோ லக்னாதிபதி ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான். பங்குனி 27ஆம் தேதி, அதாவது 10/4/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அங்கே புதன் நீச்சம். புதன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி புதனோட வீட்டில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்காரு. இப்போ குருவோட வீட்டுக்கு புதன் வர்றார் அப்படிங்கும்போது இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் புதன் பலமாகிறது, குருவும் பலமாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூட்சமான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை புதனுக்கும் உண்டு, குருவுக்கும் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அந்த 2, 5, 8, 11 இந்த பாவங்களெல்லாம் தொடர்பு வரணும் அப்படின்னா 4-5 கிரகங்கள் சேரணும் அப்படிங்கிறது கிடையாது. புதனும் குருவும் எப்படியாவது மீட் பண்ணிக்கிட்டாவே போதும். 2, 5, 8, 11 வேலை செஞ்சிடும். அந்த 2, 5, 8, 11 எப்பெல்லாம் வேலை செய்தோ அப்போல்லாம் விருச்சிக ராசிக்கு எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கும். எதிர்பாராத நிறைய சம்பவங்கள். திருமணமே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு வந்தா டக்குன்னு ஒரே மாதத்தில் அந்த புதன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இல்லை புதன் குரு சேர்க்கையில் ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு நடந்துடும். வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க, பெரிய வேலை, சூப்பரான வேலை கிடச்சிடும், ஜம்முன்னு போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நல்ல லாபம். லாட்ரி, சூது எதுனாலும் சரி, எதிர்பாராத பல வாழ்வியல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்யக்கூடிய கிரகங்களாக அந்த புதனும் குருவும் மாறிவிடுவார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. குறிப்பு என்ன அப்படின்னா, இங்கே புதனும் குருவோ தசாபுத்தி அந்தரநாதர்களாக வரணும், அல்லது புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதிலேயோ அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிலேயோ ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது பூஸ்டப் பண்ணிடும். உங்களோட ஜாதகத்தில் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இது பாசிட்டிவாக பூஸ்டப் பண்ணிடும். ஏன்னா குரு சம்மந்தப்படுறாரு இல்லையா, பாசிட்டிவாக பூஸ்டப் பண்ணிடும். ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி கொஞ்சம் சேஃபர் சூனுக்கு நம்ம வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் அது. ரைட். அப்போ அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனையில் பலம் அடைகிறாங்க மாத இறுதியில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இது சித்திரை மாதத்தில் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஆனாலும் அதை நம்ம இப்போவே புரிஞ்சுக்கணும், அதுக்கு தயாராகிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா கவலைப்பட்டுகிட்டே இருக்காமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மனநலம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது, ப்ரிப்பரேஷனாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குதுன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன் இருக்கிறாங்க. செவ்வாய் புதன் இணைவு ராகு கூட சேர்ந்து இருக்குது. ஆனால் புதன் வக்ரமாக இருக்குது மாத துவக்கத்தில். அதே போல் சூரியன், சுக்கிரன், சனி 5ஆம் இடத்துல. இங்கே சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிற லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது. அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாக இருக்கிறாரு மாத துவக்கத்தில். குரு வழக்கம் போல் 8ஆம் இடத்துல மறைவு, 10ஆம் இடத்துல கேது. இதுதான் மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு. ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல. பொதுவாகவே சூரியன் 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது பேர். நான் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி 5இல் இருப்பது அப்படிங்கிறது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த ஒரு
விஷயத்தையும் நம்மளால் நம்ம ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து சக்சீடாக நம்ம வெளியில் வர முடியும். அந்தளவுக்கு போராட்ட குணம் இருக்கும். ஆனால் இது வந்து மறைமுகமாக சொல்லப்போனால் இது வாழ்த்துற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் போராடி நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிறது மறைமுகமான பாராட்டத்தில் இருக்கலாம். ஏன்னா என்ன சூழ்நிலை, அதனால் உங்களுக்கு பேக் ஃபயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டா சிம்பிளாக உங்களுடைய சுகங்களை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள். நம்மளை நோக்கி ஒரு அம்பு வருது அப்படின்னா நம்மளால் விலகவும் முடியும், நல்லா புரிஞ்சுக்கிறோம், நம்மளால் விலகவும் முடியும். ஆனால் எது நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறது. ஸோ அது ஆகாது இல்லையா, அது தேவையில்லை, அவசியம் இல்லை இல்லையா, ஆனால் அதை செய்வோம். ஸோ அப்போ இருக்கிற விஷயங்களை, இருக்கிற என்ஜாய்மெண்ட்டாக, இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியை கெடுத்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். தனது சுகங்களை தானே கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிவிடுகிறது. அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. தேவையில்லை, எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது மனசுக்குள்ளே 1008 கற்பனை வரும். அது நான் 20 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே 1008 கற்பனை வரும், 1008 பட்டாம்பூச்சி பறக்கும். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் மரக்கிளைகள் போல பிரிஞ்சு போகும். ஒரு மூங்கில் மாதிரி நேர் கூட இருக்காது. ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், எது வேணும் எது வேண்டாம், எந்த ரூட்டில் போகணும் எந்த ரூட்டில் போகக்கூடாது அப்படிங்கிறது கிளியராக இருந்துட்டோம்னா அந்த 5ஆம் இடத்து சூரியனை வெற்றி சூரியனாக நம்மளால் மாற்ற முடியும். சிம்பிள். பொருளாதார ரீதியாக நிறைய இருந்தாலும் இல்லைனாலும் இப்போது இன்னும் நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம். எக்கனாமிக்கலாக நம்ம டவுனாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த சூரியன் கொடுத்துருவார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, மாதம் 30,000 20,000 சம்பளத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எக்கனாமிக்கலாக இன்னும் டவுனாக தான் இருக்கும். நம்ம அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டவுனாகவே ஃபீல் பண்ண வச்சிடும். டெவலப் ஆகி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வராது, டவுனாகவே ஃபீல் பண்ண வச்சிடும். வசதி குறைவாக எண்ணம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் குழந்தைகளுக்காக முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் 5ஆம் இடத்துல 10 குடியர் பயணிக்கும் போது குழந்தைகளுக்காக முயற்சி எடுக்கலாம் தாராளமாக. அதில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் சொல்லலை. ஐவிஎஃப் இதெல்லாம் போய் நிறைய காசு செலவு பண்ணி பண்ணுற சூழ்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அது வந்து ஒத்த இரட்டையாக தான். ஸோ அப்போ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி ட்ரை பண்ணுறீங்க நார்மல் நேச்சுரலாகவே அப்படிங்கும்போது அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் வந்து உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை விட உங்களுடைய திறமைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ அதை தான் மையப்படுத்தி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்களே. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எந்த இடத்துலையும் வந்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்குண்டான சூழ்நிலை கிடச்சதுன்னா டக்குன்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா எகைன் மறுபடியும் நமக்கு டவுன் கிரேடில் இருக்கிறோங்கிற அந்த கில்ட்டினஸ் அதிகம் தான் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு ஃபீல்டு தொட்டிங்க எதில் இருந்தீங்கனாலும் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இந்த காலகட்டம் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள், சரியாக ஜீரணமாகாது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு தொந்தரவு ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் டைஜஷன் ஆகாமல் போகிறது, இல்லைனா கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, இல்லை டயேரியா, அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இருக்கும். தலை சார்ந்த தலைவலிகள் சற்று வந்து போவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அவ்வளோதான். இது வந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறதும், ரெண்டாவது பெண்களுக்கு நீங்கள் பிடித்தவர் போல் நடந்துங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த காலகட்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் என்ன சொன்னாலும் அவங்கள கேட்டு அதன்படி நடந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். நல்ல ஒரு குணவான், நல்ல ஒரு பெரிய மனுஷன், சிந்திக்கணும், சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய மனுஷத்தனமாக செயல்படுற அப்படின்ற மாதிரியான சில காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடத்தை எல்லாமே வந்து முதிர்ந்த அளவுக்கு இருக்கும், முதிர்ச்சியாக இருக்கும். சைல்டிஷாக இல்லாமல் ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கும். பெரியவங்க கூட அந்த இடத்துக்கு இந்த சூழ்நிலை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது. ஓகே. அதே போல் வந்து இது நாள் வரைக்கும் எப்படியோ என்னமோ விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் தன்னை விட பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக
ஒரு பதவி அந்தஸ்து அங்கீகார ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டம் கிடைக்கும். அவர்களுடைய நட்பு கிடைக்கும். அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுடைய நட்பு ஈஸியாக கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவிகரமாக கூட இருப்பாங்க. உயிர் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துன்னு இல்லை, முன்னோர்களினுடைய சொத்தை பங்கு போடுறதோ அதில் சொந்தமான ஒரு கருத்துக்களை பேசுகிறதோ பிடிக்கிறதோ கண்டிப்பாக இந்த மாதம் அது வந்துட்டு போயிடும். விருஷகத்துக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையாமே வேலைக்காகவோ இல்லை டூர் போயிட்டு வரதோ, சம்மர் வெக்கேஷனோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டைமுக்கு நம்ம வெளியில் போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. சொந்த இடத்துல இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல பெருசாக வேலைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. எல்லா திறமையும் இருக்கும், என்ன கொடுத்தாலும் நம்ம செஞ்சுருவோம், நல்ல சாதனை மிக்க மனிதர்களாக மாறுவோம், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. படித்த கல்வியை சரியாக பயன்படுத்துவோம், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக யூகிச்சு சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுப்போம், எல்லாமே இருக்குது. இது வேலையில் மற்ற விஷயங்கள்ல சுயமாக உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறதுல மட்டும் ஆக்சிலேஷன் இருக்கும். ரெண்டையும் டிஃபரன்சியேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். என்ன சார் நீங்கள் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, குழப்பிக்க வேண்டாம். இண்டிவிஜுவலாக பார்க்கும், உங்களுக்காக நீங்கள் பார்க்கும்போது உங்களோட டெசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கிறது இல்லை. வேலை செய்ய இடத்துல மருத்துவங்களுக்கு கருத்து சொல்லும்போது எதுனாலும் சரி, அவங்களே அந்த விஷயத்தை டைரெக்டாக அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அவங்களாம் அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது. உங்களோட பேச்சு கேட்டதுனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்கும் இந்த காலகட்டம். நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் எனக்கு குழந்தைகளாக இருக்காங்க, குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நான் அதை பற்றி பேசிட்டேன். குழந்தைகள்லாம் இருக்காங்க சார் அப்படின்னா, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். எப்படிங்க? சிம்பிளாக இல்லை, முழு கவனம் செலுத்தணும், முழு கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்போது குலத்தொழில் செய்யக்கூடிய அத்தனை விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க, கிடைக்காமே போயிட்டு இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக உங்களுடைய உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம். அதே போல் பெரிய மனிதனோட நட்பு அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் தனக்கான அங்கீகாரத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. தான் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு இடத்துல கூட கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது. மீறி வந்துடுச்சு அப்படின்னா சுயமாக வேலை செய்யணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அது விதைச்சிட்டு போயிடும். இந்த மாதம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் இந்த மாதம் அதுக்குண்டான விதை மனசுக்குள்ளே விழுந்துடும். கண்டிப்பாக சுயதொழில் பண்ணுறதுக்கு போயிடுவீங்க. அப்போ மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உன்னிமேல் அந்த இடத்துல அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அசாதாரணமான விஷயமா மாறிடும். ஸோ அது மனசுக்குள்ளே ஒரு ஊண்டிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அதே போல் தொழில் சார்ந்து கடன்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேஷனலைஸ்டு பேங்க்லேயே தொழில் சார்ந்த கடன்கள், பிஸ்னஸ் லோனெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி பிஸ்னஸ் லோன் ஏதாவது போயிட்டுதுன்னா அதை ஏதாவது க்ளோஸ் பண்ணுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயும் போவீங்க. ஒன்று புதுசாக டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குவீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிறத அடைச்சி வட்டி கட்டாமல் ஃப்ரீயாக அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரியன் சொல்லிடுறாரு. ஸோ சூரியன் மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய நெகட்டிவெல்லாம் செய்கிறதில்ல, பாசிட்டிவான ஒரு சூழலில் தான் போயிட்டுருக்கு. சூரியன் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா அந்த மாதம் முழுக்கவே 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஓகே, புதன் வக்ரம் முடிவாகுது 4ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல புதன் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த மாத துவக்கத்திலிருந்து மாதம் இறுதி, அதாவது பங்குனி 27 வரைக்கும் புதன் 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. என்ன 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரம், அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடையுது. இப்போ 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறார் அப்படிங்கும்போது என்னென்னா, அட்டமாதிபதி நாள்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். அட்டமாதிபதி நாளில் சுகஸ்தானத்தில் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் தனித்து வாகனங்களை இயக்கி கொண்டு வெகு தொலைவு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பஸ்ஸோ பிடிச்சி போய்க்கிறது நல்லது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ட்ராவலிங் பண்ணும்போது, செல்ஃப் டிரைவிங்கில் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எகென்ஸ்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற வாகனத்தில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வாகனங்களை இயக்கவும் கூடாது.
படித்த படிப்புக்கு உண்டான வேலை, பட்டங்கள், பதவிகள், பதவி உயர்வு, உங்களுக்கு சொல்ல சம்பள உயர்வோடு சேர்த்து ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே இருக்கும். நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும். அதுவும் போராட்டத்துக்கு பின் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஒரு 16 வயசுக்கு மேலே ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டம் பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய படிப்பும் உங்களுடைய சிறந்த அறிவும் தான் காரணமாக இருக்கும். காலி நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆல்ரெடி காலி நிலம் இருக்குன்னா அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்லுது. அதே போல் தாயாரனுடைய அரவணைப்பு, தாயாரனுடைய அனுசரணை இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். என்னென்னா நம்ம அதை கொஞ்சம் உதாசீனப்படுத்துவோம். ஸோ அதை மட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தாயாரோட மனசை புண்படுத்திடாதீங்க, காயப்படுத்திடாதீங்க. தாயார் மட்டும் இல்லை, தாய்வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியாக எடுத்துக்கிறோமா, இல்லை அவங்க நம்மள்கிட்ட ஏதாவது தேவைக்காக வந்து பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்கன்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் போயிடுறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்சளவு அதில் 90% பாசம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுட் பண்ணிவிடுவோம், உறவுகளை வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிடுவோம். ஈவன் தாயாரை கூட அந்த விஷயம் பாதிக்கும். எவ்வளோ ஆத்மார்த்தமாக உண்மையாக இருந்தாலுமே தாயார் நம்மளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலையே, நம்மளுடைய மகனோ மகளோ சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு தாயார் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஸோ அதை தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரெடியாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முதல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். ஒரு 11 நாட்களுக்கு வக்ரம் இல்லையா, அப்போது ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். ஐயோ உடம்பு தொந்தரவு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்க போகிறோமோ பிடிக்கிறோமோ, இன்னும் ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சரில் என்னென்னவெல்லாம் நடக்க போதோ அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ தயாராக இருக்கணுமோ பிடிக்கணுமோ, அப்படி இப்படி நிறைய திங்கிங் இருக்கும். ஆல்ரெடி 5 வயசு சூரியனா இந்த மாதிரி திங்கிங் நிறைய இருக்கும். செல்ஃபாக யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இருந்தாலும் இறுதியில் அந்த 11ஆம் தேதிக்கு மேலே இறுதியில் வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த பத்திரம் சம்மந்தமான விஷயங்களில், அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஐடி ஃபீல்டில், ஐடிலாம் இந்த கோடிங், டெஸ்டிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்புறம் அந்த அது என்ன மெடிக்கல் கோடிங்க, ஸோ அந்த விஷயம் இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக தான் எல்லாமே நடக்கணும். யாருடைய உதவிகளும் நம்மளுக்கு வேணாம், யாரையும் அண்டி பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனியாக தான் நிற்பேன், தனியாக தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா தாயாரோ தந்தையோ உறவுகளோ எந்த நபர்களுடைய ஆதரவும் எனக்கு வேணான்னு நம்ம நினைக்கிற மாதிரி சில சங்கடங்கள் வர காத்திருக்கு. இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ அந்த புதன் வந்து சும்மா இல்லை, 8ஆம் அதிபதியும் இல்லை. 8ஆம் அதிபதி இல்லையா, அவர் வந்து 4ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது சொல்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்குது. புதன் வக்ரமாக இருக்கார், வக்ர நிவர்த்தி அடைகிறார், அங்கே ராகு இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தாலும், புதனுடைய தாக்கத்திலிருந்து ராகு ஏதாவது பண்ணாலும், குருவோட பார்வையில் அந்த புதன் இருந்தாலும், சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் என்ன சொல்கிறது, எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போல் மனசுக்குள்ளே தோணும். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இண்டிவிஜுவலாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நண்பர்கள் கூட சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் நம்மளுக்கு உதவாமல் போயிட்டாங்க, அவன் சுயநலத்தில் இருக்கிறான், நம்ம தான் இன்னமும் இப்படி இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை மட்டும் சரியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ரைட். பங்குனி 27ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி நீச்சமாகுது. ஆனால் குருவோட புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால புதனுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2, 5, 8, 11 இதெல்லாம் இயங்கும்போது எதிர்பாராத பல மாற்றங்கள், ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருக்கேன். சித்திரை மாத பலனில் அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் பார்ப்போம். ஓகே, 11ஆம் அதிபதி நாளில் அதையும் பார்க்கணும் இல்லையா. 11ஆம் அதிபதியான புதன் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எல்லாமே நெகட்டிவாக சொல்லி போட்டு லாபாதிபதி போய் சுகஸ்தானத்தில் உட்காந்து அங்கே நல்லா நிறைய விஷயங்கள் நன்மை இருக்குமே சார், அதையும் கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். நிறைய கோவில் குளங்களுக்கு, புனித யாத்திரைகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. இல்லை எங்கேயாவது கோயில் போயிட்டு வந்த பிரசாதமெல்லாம் வீட்டுக்கு
கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன், சபரிமலை போயிட்டு வந்தேன், திருப்பதி போயிட்டு இருந்தால் பிரசாதம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கே இருந்தாலும் அருள் தேடி வருது இல்லையா, அனுகிரகம் தேடி வருது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சுக்கிரன் பங்குனி 11 சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஷராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். மேஷராசிக்குள்ளே சுக்கிரன் நீச்சம், உச்சமான சுக்கிரன் வந்து மேஷராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமும் பரணியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய ராசிக்கு அவர் 7ஆம் அதிபதி, அவர் போய் 6ல் மறைகிறார். அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவில் சற்று விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 பேர்த்துக்குள்ளேயும் சரியான புரிதல் இல்லாமல் எனக்கு தகுந்த ஜோடி நீ இல்லை, உனக்கு தகுந்த ஜோடி நான் இல்லை அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் வந்துடும். குறைகளை மட்டுமே இந்த காலகட்டம் வாழ்க்கை துணைங்கிட்டிருந்து குறைகளை மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். கலைத்துறை சம்மந்தமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். வாகனங்களை அடிக்கடி மாற்றுவீங்க, வாகனத்தில் அடிக்கடி பழுதுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக செலவுகள் செய்வீங்க. கண்டிப்பாக பெண்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருங்க. பெண்களால் விரோதம் ஏற்படும் காலம் இது, நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்களால் விரோதம், பகை, தீராத பகை ஏற்படக்கூடிய காலம் இது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு நம்மளுடைய லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ ரொம்ப 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 செக்யூர்டாக போகிறது நல்லது. நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மட்டுமே உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய விருப்பங்களை ஷேர் பண்ணுறது நல்லது. இல்லை சார் அப்படின்னா அவங்களும் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. சுக்கிரனும் வச்சு வேலை செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அவர் 12ஆம் அதிபதி கூட, விரையாதிபதி. 12ஆம் அதிபதி விரையாதிபதி. ஸோ கவனம் வேணும், ரைட்? ஸோ சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே இருந்தாலும் இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம். பெண்ணை யார் சார்? வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், வரக்கூடிய வருங்காலமாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம். இப்படி ரொம்ப நெருக்கமான உறவுகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக, கூட பிறந்த பிறப்பாக இருக்கலாம், எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்காங்க, இவங்களாம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு. ஸோ எங்கே எதை சொல்லணும், எங்கே எதை விடணும் அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்துட்டால் போதுமானது, ரைட்? ஓகே. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் ஒரு யோகத்தை செய்யாமல் போகாது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஐயோ காசு கொடுக்காத வாங்காது. நோ நோ நோ, கொடுக்கல் வாங்க நல்லா இருக்கும். வராத காசெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேன். ஃபினான்ஸ் தொழிலில், வட்டி தொழிலில் நல்ல லெவலில் போயிருக்கிறாங்க. கூட ராகு குருலாம் சம்மந்தப்பட்டதுன்னா நிறையா அதில் தான் லைஃபே மாறும், அதில் தான் சம்பாதிக்கவே செய்வாங்க. ஆனால் அவங்க ஜீவகாருண்யத்தோடு நினைப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பங்குனி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய் போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் 5ல் போய் உட்காருது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்லதா சார் அப்படின்னு கேட்டால், ராசி அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. சற்று முன்கோபம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் போற்றக்கூடிய நல்ல மனம் படைத்த நபர் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்குவாங்க. கோபம் மட்டும்தான் பொசுக்குன்னு வரும். தங்கமான மனுஷன் அவன், தங்கமான பொண்ணு அது அப்படின்னு சொல்லி உங்களை ரெகக்னேஷன் தான் பண்ணுவாங்க. கூட கோபம் மட்டும்தான் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு செக்கோடு தான் அந்த ரெகக்னேஷன் இருக்கும். ஸோ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், லாட்ரியில் போட்டி பந்தயம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, இதில் எல்லாம் வந்து கவனமாக இருங்க. கவனமாக இருந்தால் பெரிய லெவலில் லாபம் உண்டு. கவனம் இல்லாமல் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நஷ்டமும் உண்டு. ரெண்டுமே நடக்கும். ஸோ கவனம் வேணும். ஸோ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம், நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கி, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை அப்படின்ற அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்.